நான் முக்குளத்திற்கு சொல்றேன், நமக்குள்ள நம்ம அதாவது தமிழகத்துல தேசிய திராவிட கட்சிகளில் உள்ள ஆளுமை மிக்க நமது சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குள் மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல மிகப்பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு யாரும் பலிகடாகாதீங்க. ஒரு சில அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராட்டங்கிற பேர்ல நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்களையே இழிவுபடுத்துறீங்க. இது மிக வன்மையாக இது ஒரு கண்டிக்கத்தக்கது. இது வரைக்கும் இந்த சமூகத்தையும் ஐயா முத்துராமலிங்கத்தையும் இழிவுபடுத்தி பேசிய நபர்களை கண்டிச்சு இன்னைக்காவது ஆர்ப்பாட்டம் போட்டு நடத்திருக்கலாம். ஏன் உங்களுக்கு அந்த பாசம் இல்ல? தொடர்ந்து வரலாற்றை திருடுறானே, வரலாற்று திருட்டு நடந்துட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் பத்தி இந்த சீமானையா எல்லாரும் எதிர்த்து போராடல? சீமானால எத்தனை வரலாற்று பிழைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம வரலாற்றை மறைக்கணும்னு சொல்லி செயல்பட்டு இருக்காரு. ஏன் சீமான எதிர்த்து எல்லாரும் போராடல? நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த சமூகத்துல பிறந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சமுதாய மக்களை வழி நடத்துவதில் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால மக்களை தவறான முறையில வழி நடத்தாதீங்க. அரசியல்ல நம்ம சமூகம் உயர்ந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நாம நம்ம மக்களுக்கான கோரிக்கைகளை சரி பண்ண முடியும். நம்ம போய் கேட்க முடியும். இன்னைக்கு காலகட்டம் அப்படி கொடுத்து பதவிகளை விட்டு கொடுத்து இந்த சமுதாயம் திராவிட கட்சியும் தேசிய கட்சியிலும் இருந்தவங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் விட்டு கொடுத்து இன்னைக்கு இந்த சமூகத்தின் நிலைமை மிக மோசமா இருக்கு. புரியுதுல? அதனால எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இருக்கும், ஒற்றுமையோடு இருக்கும் அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. நல்லதோ கெட்டதோ எனத்தான் அப்படின்னு சொல்லி நினைங்க.